ரொம்ப ஒரு மாதிரியான இமோஷனல் இம்பேலன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ திங்கிங் ஓவரா இருக்கும். ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி வெயிட் இந்த மாரி அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு, வெயிட் கெயின் ஆகாம, இந்த மாரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணாம, சும்மா அந்த ஃபுட் எடுத்தா வெயிட் போட்டுரும், இந்த ஃபுட் எடுத்தா வெயிட் போட்டுரும் அப்படின்னு உடல் எடையை கூட்டுவது வந்து ஒரு கரெக்ட்டான ஹெல்த்தி வெயிட் கெய்னா இருக்காது. ஸோ நம்ம ப்ராப்பரான உணவுகள தேர்வு பண்ணி எடுத்துக்கொள்ளும்போது, நமக்கு ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை ஆகணும். ஒரு ஏற்கனவே பேஷண்ட்ஸ் இப்போ ஒல்லியா இருக்காங்க, உள்ள ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வெயிட் போடணும்னு தினமும் ஒரு எக் சாப்பிடுறது, இன்னும் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் என்ரிச் ஃபுட்ஸ் அதிகமா குடுக்குறது, பாதாம், கேஷ்யூ சாப்பிடுறது, இதெல்லாம் அந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாத நோய அதிகப்படுத்திரும். ஸோ அந்த மாரி தெரியாம உணவு சாப்ட்டு வலிகளுக்குள்ள, நோய்களுக்குள்ள போனவங்க அதிகம். ஸோ அப்போ உங்களுக்கு உடம்பு வெயிட் போடாம இருக்கா?